السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونصلي ونسلم على حبيبه ونجيبه وخيرته في خلقه، حافظ سره ومبلغ رسالاته، بشير نعمته ونذير نقمته، سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعجل فرجه وعلى آله الأطيبين الأطهرين المنتجبين الهداة المهديين سيما بقية الله في الأرضين. وصلى الله على أئمة المؤمنين وهمات المستضعفين وهداة المؤمنين. أوصيكم عباد الله بتقوى الله. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவை குறித்து திருமறை அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உண்மைக்குண்மையாக அஞ்சிக் கொள்ளுங்கள், தக்வாவை பேணிக் கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிமாகவே அன்றி மரணிக்க வேண்டாம். இஸ்லாத்திற்கு கட்டுப்பட்டு அந்த மார்க்கத்தை முழுமையாக நிறைவேற்றியோராக அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வகையில் எங்களுடைய சகல நடவடிக்கைகளிலும் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் தக்வாவை பேணி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்துக்கு பிறகு இஸ்லாத்தில் பல்வேறு பிரிவுகள் தோன்றும், சிந்தனைகள் தோன்றும் என்பதை சுட்டிக்காட்டி இருந்ததோடு, அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, தூய இஸ்லாத்தை அடைந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்கான ஒரு முகாந்திரத்தை ஏற்படுத்தி தந்தார்கள். அதை குறித்து எங்களுக்கு ஏவியும் இருந்தார்கள். இந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நான் உங்கள் மத்தியில் இரு பெருமதியான சக்கலை விடயங்களை விட்டு செல்கிறேன். அல்லது குறிப்பிட்டார்கள், நான் உங்கள் மத்தியில் ஹலீஃபத்தை இரு பிரதிநிதிகளை விட்டு செல்கிறேன். அவ்விரண்டையும் நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் என்பதாக சொன்னார்கள். அதில் முதலாவது அருள்மறை திருக்குர்ஆனாக இருக்கிறது. இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் பரிசுத்த அஹ்லுல் பைத்தினர் என்று அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே அல் குர்ஆனையும் பரிசுத்த அஹ்லுல் பைத்தினரையும் பின்பற்றி நடக்குமாறு தக்வாவோடு இதனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி வந்தார்கள் என்ற வகையில் இந்த இரண்டு விடயத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடக்குமாறும் இந்த இடத்தில் நான் பரிந்துரைக்கிறேன். தக்வா என்பது எந்த ஒரு மதத்திலும் இல்லாதவாறு மிகவும் நுணுக்கமான, ஆழமான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த தக்வா என்ற வாசகத்தை நாங்கள் தமிழில் பக்தி என்று அல்லது இறையச்சம் என்று நாங்கள் மொழிபெயர்த்து கூறினாலும் கூட, இதனுடைய சரியான அர்த்தத்தை கொண்ட ஒரு தமிழ் பதத்தை, ஒரு வார்த்தையை நாங்கள் கண்டுகொள்ள முடியாமல் இருப்பதை நாங்கள் அறிகிறோம். பக்தி என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையோ அல்லது இறையச்சம், இறை பக்தி என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைகளோ தக்வாவினுடைய வெளியீடுகளாக இருக்கலாம், அல்லது தக்வாவோடு தொடர்புபட்ட விடயமாக இருக்கலாம். என்றாலும் தக்வா என்பது மிகவும் உன்னதமான ஒரு விடயமாக இருக்கிறது. அது ஈமானுக்கு நிகரான ஒன்றாக இருப்பதோடு, நாங்கள் கூறுகின்ற பரிசுத்த நிலை, பாவம் செய்யாத தன்மை, இஸ்மத் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையோடு இணைந்த ஒன்றாக இருக்கிறது. அல் குர்ஆனிலே குறிப்பிடப்படுவது போன்று ஹுதல்லில் முத்தகீன், இந்த இறைமறை திருக்குர்ஆன் முத்தகீன்களுக்குத்தான் நேர்வழி காட்டும்
என்று சொல்லப்படுகின்ற இந்த வாசகத்தில் தக்குவா உடையவர்கள், இரையச்சம் உடையவர்கள் என்று கூறப்படுவதனுடைய அந்த விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்கின்ற போது ஷரியத்துடைய விடயத்தில் எந்த அளவு மும்முரமாக நுணுக்கமாக அதனை பின்பற்றக்கூடியவர்கள் என்கின்ற விளக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக மறைவான விடயங்களை, அல்லாவை, அதே போன்று மறுமையை, மலாய்க்காமார்களை ஈமான் கொண்டவர்களாக, தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக, ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக என்று இவ்வாறு ஈமானோடும் ஷரியத்தோடும் இபாதத்தோடும் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அங்கே விவரிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே தக்வா என்பது வெறும் ஒரு நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக மாத்திரம் அன்றி அது நடைமுறை சார்ந்த செயலில் காண்பிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், தமாமுத் தக்வா அன் ததஅல்லம மா ஜஹில்த வ தஅமல பிமா அமில்த. தக்வாவின் சம்பூரணத்துவம் என்பது, பூரண தக்வா என்பது என்னவென்று சொன்னால், உமக்கு அறியாததை நீர் அறிந்து கொள்வதும் நீர் அறிந்ததை நடைமுறைப்படுத்துவதும் ஆகும். ஏனென்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விடக்கூடிய தவறுகள் அறியாமையினால் தான் அதிகமாக நிகழ்கிறது, தெளிவின்மையினால் நிகழ்கிறது. எனவே நாங்கள் அறியாததை அறிந்து கொண்டு அறிந்ததை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு செல்கின்ற போதுதான் அந்த தக்குவாவின் சம்பூர்ணத்துவம் வெளிப்படும். அதே போன்று இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது அவர்கள் கூறுகிறார்கள், அத்தக்குவா இஜ்தினாபு, தக்குவா என்பது தவிர்த்து கொள்வது. எதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷரியத்தின் ஊடாக எங்களுக்கு தவிர்த்து கொள்ளுமாறு ஹராமானது என்று தடுத்திருக்கிறானோ அந்த விடயத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் ஹராமான விடயங்களை, பாவமான காரியங்களை தவிர்த்து கொள்வது எங்களுக்கு பாவமற்ற, அதாவது ஒரு பரிசுத்த நிலையை அது ஏற்படுத்துகிறது. இஸ்மத் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை அது ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வகையில் தான் இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பித்தக்குவா குரினத்தில் இஸ்மா, அதாவது பரிசுத்த நிலை என்பது, பாவம் செய்யாத நிலை என்பது தக்குவாவோடு பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கிறது. மேலும் குறிப்பிடுகிறார்கள், அத்தக்குவா ஐயத்தகியல் மர்ஹு குல்ல மா யோசிமுஹு, எதுவெல்லாம் அவனை பாவம் செய்ய தூண்டுகிறதோ அதையெல்லாம் அவன் தவிர்த்து கொள்வதுதான், அது குறித்து அஞ்சி தடுத்து கொள்வதுதான் தக்குவாவாக இருக்கிறது. மேலும் குறிப்பிடுகிறார்கள், ராசு தக்குவா தர்க்கு ஷஹ்வா, தக்குவாவின் மிக தலையாய அடிப்படையான விடயம் என்னவென்று சொன்னால் ஷஹுவத்தை தவிர்த்து கொள்வதாகும், இச்சையை, ஆசாபாசங்களை தவிர்த்து கொள்வதாகும். மன் மலக்க ஷஹுவத்தஹு, யார் தன்னுடைய இச்சையை, ஆசாபாசங்களை கட்டுப்படுத்தி கொள்கிறார்களோ, தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்களோ, அதனை நிர்வகிக்கும் திறமையை கொண்டிருக்கிறார்களோ, கான தகியன், அவர் தக்குவா உடையவராக மாறிவிடுகிறார். எனவே தக்குவா என்பது ஈமானுடைய வெளிப்பாடாகவும் ஈமானாகவும் ஈமானை பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சமாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் தான் இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அவாஹிரு மசாதிரில் தவக்தி அவாயிலு மவாயிதில் ஹதர், அதாவது தக்குவாவை விட்டும் வெளியேற்றி விடுகின்ற பாதைகளின், வாயில்களின் இறுதி நிலை, முடிவானது அது ஆபத்து நிறைந்த, எச்சரிக்கை நிறைந்த நுழைவாயில்களின் தொடக்கமாக இருக்கிறது. யார் தக்குவாவை விட்டு வெளியேறுகிறாரோ அவர் ஆபத்தான, அச்சுறுத்தல் நிறைந்த விடயங்களுக்குள் உள்நுழைகிறார் என்பதாக இமாம் அவர்கள் தன்னுடைய ஞான வார்த்தையில் கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே தக்குவா என்பது எங்களுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத, நாங்கள் அந்த விடயத்தில் மிக பேணுதலாக இருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. எங்களுடைய சொந்த வாழ்க்கையை, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை, எங்களுடைய சமூக வாழ்க்கையை
மேம்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது என்கிற வகையில் அதனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பேணிக்கொள்ள வேண்டும். நாங்கள் அண்மை காலமாக இஸ்ரேலில் நடைபெறுகின்ற, ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனில் நடைபெறுகின்ற படுகொலைகள், அதே போன்று ஆக்கிரமிப்பு, இனக்குலைகள், இவைகளை நாங்கள் பார்க்கிறோம். சிறுவர்கள், பெண்கள், வயோதிபர்கள், நோயாளிகள் என்று பாராது நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்த்து வருகிறோம். இதன் பின்புலத்தில் யூதர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குழுவினர், குறிப்பாக ஜியோனிசம் என்கின்ற அவர்களுடைய சிந்தனையால் நாங்கள் அதனை வரையறுத்துக் கொள்கின்ற போது, அந்த ஜியோனிச யூதர்கள் அவர்களுடைய பின்புலத்தில் இருந்து அவர்களோடு நேசம் பாராட்டி அவர்களோடு நட்புறவு கொண்டு நடக்கக்கூடிய அரபு நாடுகளும் அதனுடைய தலைவர்களும் இந்த படுகொலைக்கு நாளை மறுமையில் அவர்கள் நிச்சயமாக பதில் சொல்லத்தான் வேண்டும். ஜியோனிச இஸ்ரேலுடனான சவுதியின் நட்புறவும் இயல்பாக்கமும் என்பது, அதாவது தற்போது ஆபிரகாம் ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயம் நிகழ்வதற்கு முன்பிருந்து அது மிக நீண்ட வரலாற்று பின்புலத்தில் இருந்து அது வருவதை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வாறு இந்த அரேபிய தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரேபிய குழு யூதர்களோடு இணைந்து இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் உலக மக்களையும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு மாறியது என்பதுதான் அதனுடைய வரலாறாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபிய தீபகற்பத்தை விட்டும் அப்போதிருந்த யூதர்களையும் முஸ்ரிக்கீங்களையும் வெளியேற்றிய சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேற்றிய அந்த நிகழ்வின் தூர நோக்கில் ஒன்றுதான் அந்த யூதர்களும் முஸ்ரிக்கீங்களும் மீண்டும் அந்த அரேபிய தீபகற்பம், இன்றைய சவுதி அரேபியா என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரதேசத்தை விட்டு அவர்களை அகற்றியதனூடாக, வெளியேற்றியதனூடாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடியது இந்த மாதிரியான ஒரு விடயம் அன்று நிகழ்ந்து விடக்கூடாது என்பதுதான். ஆனால் அதனுடைய வரலாற்று கட்டத்தில் நாங்கள் பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த தூர நோக்கு சிந்தனை அதனை கருத்தில் கொள்ளாது மீண்டும் அந்த யூதர்களை அந்த சவுதி அரேபியாவுக்குள் வாழ வைத்ததும், அல்லது அந்த யூதர்களோடு சவுதி அரேபிய அரச வம்சத்தினர் நல்லுறவை வளர்த்து கொண்டதும் மீண்டும் அது இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் உலக மக்களுக்கும் உலக நாடுகளுக்கும் அச்சுறுத்தலாக மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது சூரா மாயிதா 81வது வசனத்திலே, வலவ் கானு யுமினூன பில்லாஹி வன் நபியி வமா உன்சில இலைஹி, அவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்களானால் மத்தகதூஹும் அவுலியா, அந்த முஸ்ரிக்கீங்களை அவர்கள் தன்னுடைய நண்பர்களாக எடுத்திருக்க மாட்டார்கள். வலாக்கின்ன கஸீரம் மின்ஹும் ஃபாசிகூன், என்றாலும் அவர்களில் அதிகமானவர்கள் கெட்டவர்களாக இருக்கிறார்கள், கெட்ட காரியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இணை வைப்பவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்வது குறித்து இஸ்லாம் எச்சரிக்கின்ற அதே நேரம், அவ்வாறு எடுத்துக்கொள்ளாமல் தவிர்ந்து கொள்வதை அது ஈமானோடு உள்ள ஒரு அம்சமாக கூறியிருப்பதை பார்க்கிறோம். அது அல்லாஹ்வையும் ரசூலையும் இறைவேதத்தையும் ஈமான் கொள்வதற்கு நிகரான ஒரு அம்சமாக இருக்கிறது. மிக அடிப்படையான ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களில் 3 விடயத்தை அது கூறியிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வை, ரசூலை, இறைவேதத்தை. இதில் ஒன்று மறுக்கப்பட்டாலும் அவர் காபிராக மாறிவிடுகின்ற ஒரு நிலையாக இருக்கிறது. இதற்கு சமனான ஒரு விடயம்தான், அதாவது இந்த அடிப்படையான விஷயத்தை மறுப்பதற்கு நிகரான ஒரு விடயம்தான் அவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்வது. எனவே இந்த நண்பர்களாக எடுத்துக்கொள்வது இணை வைப்பாளர்கள் அல்லது முஷ்ரிக்கீங்கள் என்கின்ற விடயத்தில் எங்களுக்கு திருக்குர்ஆன் ஒரு
தெளிவையும் தருகிறது. அந்த திருக்குர்ஆன் வசனத்தின் அடுத்த வசனத்தில் சூரா மாயிதா 82வது வசனத்திலே கூறுகிறது, லதஜிதன்ன அஸத்தன்னாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனு அல் யஹூத, மூமின்களுக்கு பகைமையால் மிகவும் பகைமையானவர்களாக, மிகவும் எதிரியானவர்களாக நீங்கள் மக்களில் கண்டுகொள்ளக்கூடியவர்கள் யகூதிகளாக இருக்கிறார்கள். அதே போன்று வல்லதீன அஷ்ரகு, அதே போன்று இணை வைப்பாளர்களாக இருக்கிறார்கள். அன்று அரபிய தீபகட்டத்தில் வாழ்ந்த அந்த இணை வைப்பாளர்களை பற்றி குறிப்பிடுகிறது. அதே போன்று வலதஜிதன்ன அக்ரபஹும் மவத்தன் லில்லதீன ஆமனு, அதே போன்று மோமீன்களுக்கு அன்பால் மிக நெருக்கமானவர்களாக, நேசர்களாக நீங்கள் யாரை கண்டுகொள்வீர்கள் என்று சொன்னால், அல்லதீன காலு இன்னா நஸாரா, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை மோமீன்களுக்கு மிகவும் நேசத்தால் நெருக்கமானவர்களாக நீங்கள் கண்டுகொள்வீர்கள். எனவே இந்த மேல் சொன்ன திருக்குர்ஆன் வசனம் முஸ்ரிக்கீங்களோடு நட்புறவு கொள்வதை தடுக்கின்ற அதே நேரம், முஸ்ரிக்கீங்கள், அதாவது நாங்கள் நட்புறவு கொள்ளக்கூடாத முஸ்ரிக்கீங்கள் யாரு என்று வரையறுத்து கூறுகின்ற இந்த திருக்குர்ஆன் வசனம் யூதர்களை குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களை எங்களுக்கு நேசத்தால் நட்பால் நெருக்கமானவர்களாகவும், யூதர்களை பகைமை எதிரி என்கின்ற வகையில் மிகவும் கடுமையானவர்களாகவும் அதை எங்களுக்கு சித்தரித்து காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் இந்த திருக்குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உள்ள அந்த நட்பை துண்டிக்கின்ற வகையில் அவர்களுடைய சதிகள் நாங்கள் வரலாற்றில் அறிந்திருப்பது போன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பிருந்தே அப்படியான ஒரு நபி பிறந்து விடுகின்ற செய்தியை அறிந்து அவர்களை கொலை செய்வதற்கான முயற்சிகளில் இந்த யூதர்கள் இறங்கியிருந்த வரலாற்றையும் நாங்கள் இங்கே கருத்தில் எடுக்க முடியும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா, மதீனா போன்ற அந்த பிரதேசங்களில் வாழ்ந்த யூதர்களை அங்கிருந்து அவர்கள் வெளியேற்றி விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த யூதர்கள் அவர்கள் சிரியாவின் பிரதேசங்களில் இருந்து அவர்கள் மதீனாவின் பக்கம் அல்லது மக்காவின் பக்கம் வந்திருந்தவர்கள். இவ்வாறு வெளியேற்றப்பட்ட யூதர்கள், அதாவது குறிப்பாக ஹைபர், அதே போன்று மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் வெளியேற்றப்பட்டு அப்போது அவர்கள் மீண்டும் ஷாமுக்கு, சிரியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அதே போன்று நஜ்ரான் பிரதேசத்தில் வாழ்ந்த யூதர்களும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு ஈராக் போன்ற பிரதேசங்களுக்கு அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வெளியேற்றப்பட்ட இந்த யூதர்கள் அதனை அடுத்து வருகின்ற 4 கலிபாக்களின் காலத்தில் அவர்கள் மீண்டும் இந்த பிரதேசங்களுக்கு வரவில்லை. என்றாலும் உமையாக்களுடைய ஆட்சி தொடங்கிய போது, குறிப்பாக அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்பவனுடைய ஆட்சியில் அந்த வெளியேற்றப்பட்ட யூதர்களோடு இருந்த நட்புறவின் காரணமாக, அவர்களிடம் இருந்து பெற்ற அதிகளவான செல்வங்கள் அன்பளிப்பும் காரணமாக மீண்டும் மக்காவின் தெற்கு புறத்தில் இருந்த வாதியுல் குரா என்று சொல்லப்படுகின்ற, கைமா என்று சொல்லப்படுகிற பிரதேசத்தில் மீண்டும் அவர்கள் குடியேற்றப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த நிகழ்வு, அதிலும் குறிப்பாக மக்காவை அண்டிய பகுதிகளில் யூதர்கள் மீண்டும் வந்தேறிய அந்த நிகழ்வு, அதனுடைய விளைவு எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்ராலியாத், அதாவது இஸ்லாத்தில் குறிப்பாக ஹதீஸ் என்று சொல்லப்படுகின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்திகள், அறிவிப்புகளில் யூத கருத்துக்கள் உள்நுழைவதற்கு காரணமாக அமைந்தது. இவ்வாறு அரேபியாவுக்குள் குடியேற்றப்பட்ட அந்த யூதர்கள் அவர்கள் இட்டுக்கட்டிய, அதாவது யூத கருத்துக்களை, தௌராத் பழைய ஏற்பாட்டில், பைபிளின் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய செய்திகளை உள்ளடக்கிய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை அவர்கள் பரப்பியதனூடாக இஸ்லாத்துக்குள் இந்த இஸ்ராயிலியாத் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனைகள் உள்நுழைவதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு பின்புலமாக இருந்தவர்கள் யூதர்கள் என்று சொன்னால் அதற்கு ஆதரவாக இருந்தவர்கள் உமையாக்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக இன்று யூதர்கள் கூறுகின்ற எகிப்து முதல் புராத் நதிக்கரை வரைக்குமான அந்த பகுதி எங்களுக்கானது, நாங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அந்த நிலப்பரப்பு எங்களுக்காக இறைவனால் அருள் பாலிக்கப்பட்ட நிலமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனைக்கு ஒப்பான ஹதீதுகள் இவர்களால் புனையப்பட்டதாக இருக்கிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புனையப்பட்ட ஹதீதுகளை நாங்கள் பார்க்கிறோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த மிஸ்ர் முதல், அதாவது எகிப்து முதல் குராத் நதி வரையான ஈராக் வரையிலான அந்த நிலப்பரப்பு அல்லாஹ்வினால் பரக்கத் செய்யப்பட்டதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதாக கூறப்படுகின்ற ஹதீதுகள் இந்த யூதர்களால் இட்டு கட்டப்பட்ட ஹதீதுகளாக இருக்கிறது. எனவே யூதர்கள் உமையாக்களுடைய காலத்தில் மீண்டும் அரேபியாவுக்குள் அவர்கள் வந்துவிட்ட செய்தி வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. அவர்கள் அரேபியாவில் வாழ்ந்து வந்த காலத்தில்தான் இப்னு தைமியா, அதே போன்று இப்னு தைமியாவின் மாணவன் இப்னு கையும் ஜவுசி என்று சொல்லப்படுபவர் ஆகியோர்கள் அந்த யூதர்களுடனான, அந்த பழங்குடி யூதர்களுடனான நட்புறவில் இருந்தார்கள். யூதர்கள் அவர்கள் அந்த தௌராத்தை திரிவுபடுத்தி அதனை வியாக்கியானப்படுத்துவதில் அவர்களுக்கென்று சொல்லி ஒரு முறை இருந்தது. அதுதான் வெளிப்படையாக ஒரு வாசகம் என்ன அர்த்தத்தை கொண்டிருக்கிறதோ அதே அர்த்தத்தில் தான் அதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது அதனை விவரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வெளிப்படையான வாதம் என்று சொல்லப்படுவது, முறைமை என்று சொல்லப்படுவது யூதர்களிடத்தில் இருந்தது. உதாரணமாக அல்லாஹ் அவனுடைய இருக்கையில் அமர்ந்திருக்கிறான் என்று சொன்னால், இருக்கை என்பதென்று ஒன்று இருக்கிறது, அதிலே அமர்ந்திருக்கிறான் என்பதை அதனை அவ்வாறே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது யூதர்களுடைய கருத்து. அல்லது இறைவனுக்கு கை இருக்கிறது, கால் இருக்கிறது, கண் இருக்கிறது, காது இருக்கிறது, அவன் மேல்வானத்திலிருந்து அடிவானத்துக்கு இறங்கி வருகிறான் அல்லது பயணம் செய்கிறான். அல்லது சில நேரம் நாங்கள் பார்க்கிறோம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இறைவன் குஸ்தி பிடித்ததான கதைகள் கூட இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இறைவன் பற்றிய அந்த செய்திகள், அறிவிப்புகள் அவர்களுடைய வேத நூல்களில் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வாறே நம்பக்கூடிய ஒரு தன்மை யூதர்களிடத்தில் இருக்கிறது. எனவே இந்த முறைமையை, அதாவது வேத நூல்களை, குர்ஆனை, ஹதீதை புரிந்து கொள்கின்ற முறைமையாக இப்னு தைமியாவும் இப்னு கையும் அல் ஜவுசி போன்றவர்கள் எடுத்துக்கொண்டதன் விளைவுதான் இன்றைய வஹாபிசத்தின் தோற்றமாக இருக்கிறது. அதே நேரம் நாங்கள் பார்க்கிறோம், இந்த இப்னு தைமியாவின் சிந்தனையை உள்வாங்கி மிக மும்முரமாக அதனை பிரச்சாரப்படுத்திய முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்று சொல்லக்கூடியவர், அவருடைய இருண்ட வரலாற்றை பற்றி யாரும் பேசுவது கிடையாது. ஒரு அறிஞர் சொல்கிறார், வஹாபிசத்தில் இருந்து மீண்டு வந்த மிக முக்கியமான ஒரு அறிஞர் அல் சுவைபி என்று சொல்பவர், அவர் குறிப்பிடுகிறார், அன்றைய காலகட்டத்தில் இன்று உள்ளது போன்ற சோசியல் மீடியாக்கள் இருந்திருந்தால் அவர்களுடைய அந்த இருண்ட முகம் வெளிச்சத்துக்கு வந்து இருக்கும் என்று சொல்லி. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நவீன சவுதி அரேபியா உருவாவதற்கு மிக பக்கபலமாக இருந்தது முகமது இப்னு அப்துல் வஹாபாக இருக்கிறதை நாங்கள் வரலாற்றில் பார்க்கிறோம். முகமது இப்னு அப்துல் வஹாபை ஒரு அறிஞர் போன்றுதான் எல்லோரும் காண்பிக்கிறார்கள். எனினும் முகமது இப்னு அப்துல் வஹாபுக்கு இன்னொரு முகமும் இருக்கிறது. அது ஒரு நாடோடி தனத்தோடு அல்லது பாலைவன கொள்ளையனாக இருந்த வரலாறும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சமகால வரலாற்றை எழுதிய அறிஞர்கள் பல்வேறு வரலாற்று நூல்களில் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எவ்வாறு முகமது இப்னு சவுதுக்கு, அந்த சவுத் குடும்பத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு முகமது இப்னு அப்துல் வஹாபின் சீடர்களும் படையினரும் போர்கள் தொடுத்தார்கள் என்ற வரலாறு குறித்து அவர்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். அதே நேரம் இன்றைய நவீன இஸ்ரேலின் இஸ்தாபர்களில் ஒருவரான இருக்கக்கூடியவரோடு தொடர்புபட்ட ஒரு பிரதான நூலும் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. அது அல் கபீலத்துல் முத்தனாசிரா, ஒரு ஆங்கில நூலின் அரபு மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. தி ஸ்காடட் ட்ரைப்ஸ் என்று சொல்லுவது அவனுடைய அந்த ஆங்கில நூல். அந்த நூலில் என்ன குறிப்பிடப்படுகிறது என்று சொன்னால், யூதர்களுடைய சிதறிய பழங்குடியினர் பற்றிய வரலாற்றை எடுத்து கூறுகின்ற அந்த வரலாற்று நூலில் எவ்வாறு சூத் குடும்பத்தினரோடு அல்லது அவர்களுடைய குடும்பத்தில் யூத பழங்குடி குடும்பமும் கலந்திருக்கின்றது என்ற வரலாற்றை குறிப்பிடுவதோடு, குறிப்பாக முகமது இப்னு அப்துல் வஹாபின் படையில் இந்த யூத பழங்குடியினர் இணைந்து நவீன சவுதி அரேபியாவை உருவாக்குவதற்கு அவர்கள் பணியாற்றிய விடயங்களையும் அதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வரலாறுகள் குறித்து எழுதிய இஸ்லாமிய அறிஞர்கள், குறிப்பாக அப்துல் ரஹ்மான் இப்னு ஹசன் ஜபரத்தி என்று சொல்பவர், தாரீஹு ஜபரத்தி என்று சொல்லப்படுகின்ற நூலில் அஜாயிபுல் ஆசார் தராஜும் வல் அஹ்பார் என்று சொல்லப்படுகின்ற அந்த நூலில்
அவர் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார். முகமது இப்னு அப்துல் வஹாபின் படையினர் மதீனாவின் மீது படையெடுத்து மதீனாவை சூறையாடிய நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய ஆண்களை கொலை செய்து பெண்களை தங்களுடைய அடிமைகளாக கைது பண்ணி கொண்டு வருகின்ற வழியில் பத்ர் பிரதேசத்தை நோக்கி அவர்கள் கடந்து வருகின்ற நேரத்தில் அங்கே இருந்த முஸ்லிம் குடிகளின் மீதும் அவர்கள் தன்னுடைய போரை தொடுத்து அவர்களையும் அங்குள்ள சொத்துக்களையும் சூறையாடிய வரலாற்றை பதிவு செய்கிறார். அதிலே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. அங்கே இருந்த அந்த முஸ்லிம் குடியில் ஒரு முஸ்லிம் ஒருவர் தன்னை விடுமாறு தன்னுடைய சொத்து செல்வங்களை அள்ளி கொடுக்கிறார். என்றாலும் அங்கே இருந்த ஒரு முகமது இப்னு அப்துல் வஹாபின் படையில் இருந்தவன் அவருடைய மனைவியை பலாத்காரமாக இழுத்துச் செல்கின்ற போது, அது என்னுடைய மனைவி, அவளை விட்டுவிடுங்கள் என்று அவர் கதறுகிறார். இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளாத அவன் சொல்கிறான், உனக்கு நான் தருகிறேன், ஆனால் ஒரு இரவு மாத்திரம் அவள் என்னோடு இருக்கட்டும் என்று கூறுகிறான். இவ்வாறு முகமது இப்னு அப்துல் வஹாபின் படையினர் எவ்வாறு நவீன சவுதி அரேபியாவை உருவாக்குவதற்கு அவர்கள் இரத்த களரிகளை, பெண்களை கொடுமைப்படுத்தினார்கள், சிறுவர்களை அடிமைப்படுத்தினார்கள் என்கின்ற இருண்ட அந்த பகுதி வெளிச்சத்துக்கு வருவது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த வரலாறு மிக அதிகமாக நாங்கள் பேச வேண்டிய ஒரு வரலாறாக இருக்கிறது. ஏன் வஹாபிகள் இவ்வாறு இருக்கிறார்கள்? ஏன் அவர்களிடத்தில் அந்த தீவிரவாதம், கொடூர சிந்தனை, ஏனையவர்களை காவிர்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது என்பதை முகமது இப்னு அப்துல் வஹாபின் போக்குகளில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா அபில் காசிமில் முஸ்தபா முஹம்மத். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஆலி முஹம்மத் வ அலா ஆலிஹி தய்யிபீன தாஹிரீன் சய்யிமா அலியின் அமீருல் முஃமினீன் வ ஹபீபத்திஹி ஸஹ்ரா அல் மர்தியா வல் ஹஸன் வல் ஹுசைன் சய்யித ஷபாபி அஹ்லி ஜன்னah வ அலி இப்னு ஹுசைன் ஸைனுல் ஆபிதீன் வ முஹம்மது இப்னு அலி அல் பாக்கிர் وجعفر بن محمد الصادق وموسى بن جعفر القاضم وعلي بن موسى الرضا ومحمد بن جواد ومحمد بن علي الجواد وعلي بن محمد الحادي والحسن بن علي الزكي العسكري والحجة بن الحسن القائم المهدي. اللهم صل على محمد ஸலவாத்துல்லாஹி அலைஹிம் அஜ்மாயின். ஊசிக்கும் இபாதல்லாஹ் பிதக்வல்லாஹ். மீண்டும் ஒரு முறை தக்குவாவை பேணி நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். வஹாபிசத்தின் முன்னோடிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய இப்னு தைமியா அவர்களுடைய கருத்துக்கள் தொடர்பில் இன்னும் வஹாபிச உலகம், எங்களுடைய நாட்டை பொறுத்தமட்டில் அவர்கள் முழுமையாக இப்னு தைமியாவின் கருத்துக்களை அவர்கள் பிரச்சாரப்படுத்தவில்லை. சிறுகொழிப்பு அல்லது ஜியாரத் ஒழிப்பு என்ற அந்த மேலோட்டமான கருத்துக்களில் மாத்திரம் அவர்கள் கூறிக்கொண்டு செயற்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். என்றாலும் அதற்கு மாற்றீடாக இறைவன் பற்றி அவர்களுடைய முழுமையான கருத்துக்களை அவர்கள் இன்னும் சொல்லவில்லை. அவர்கள் இதுவரைக்கும் சொல்லிய கருத்துக்கள், இந்த சமூகத்தில் அறியப்பட்ட கருத்துக்கள் எந்த அளவு மிக முக்கியமான கருத்துக்களாக இருந்தது என்பதை நாங்கள் பார்த்தோம். அந்த கருத்துக்கள் எந்த அளவுக்கு முட்டாள்தனமான அல்லது கேளிக்கையான விடயங்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ் கதிரையில் அமர்ந்திருக்கிறான் என்று சொல்வதும், அவன் அடிவானத்துக்கு வந்து போகிறான் என்று சொல்வதெல்லாம் அது அல்லாஹ்வுக்குரிய பண்புகளாக இருக்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்னு தைமியா அவர்கள் அல்லாஹ்வை பற்றி குறிப்பிடுகின்ற, உறுதியாக சொல்லுகின்ற ஒரு கருத்து, அவர் தன்னுடைய நூலான கிதாபான பயானு தல்பீஸில் ஜஹ்மியா ஃபி தஸீஸி பிதாயிஹிமுல் கலாமியா என்கின்ற நூலில் இப்னு தைமியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எங்களுடைய இந்த வெற்று கண்ணால் பார்க்க முடியும், ருயத்து ஐன், அதாவது எங்களுடைய வெற்று கண்ணால் பார்க்க முடியும், அந்த பார்வைக்கு உட்படுகின்ற அந்த இறைவனுடைய தோற்றத்தை பற்றி
அவர் இவ்வாறு கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஒரு ரிவாயத்தை அவர் பதிவு செய்து அந்த கருத்தை சொல்கிறார். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை இவ்வாறு தான் பார்த்தார்கள் என்று ஒரு விடயத்தை உள்ளடக்கிய ஒரு ரிவாயத். ரஐத்து ரப்பி ஃபி சூரத்தி ஷாபின் அம்ரத், நான் என்னுடைய ரப்பை ஒரு வாலிபனுடைய தோற்றத்தில் கண்டேன். அந்த வாலிபன் அரும்பு மீசை கொண்டவனாக இருந்தான். அதாவது அரும்பு மீசை கொண்ட இளம் வாலிபனின் தோற்றத்தில் நான் என்னுடைய ரப்பை கண்டேன். லஹு அஃப்ரத்துன் ஜாதுன் கதத்துன் ஃபி ரௌலத்தி ஹல்ரா, அதாவது பசுமையான பூங்காவில் வனாந்திரத்தில் சடா முடியுடன் கொண்டை வைத்திருந்த தாடி இல்லாத அரும்பு மீசை கொண்ட ஒரு இளைஞனின் தோற்றத்தில் என்னுடைய ரப்பை கண்டேன். இந்த அறிவிப்பை இட்டுக்கட்டப்பட்ட யூதர்களால் இட்டுக்கட்டப்பட்ட இந்த அறிவிப்பை அடிப்படையாக கொண்டு இப்னு தைமியா சொல்கிறார், இந்த ஹதீஸில் கூறப்பட்டது போன்று, அறிவிப்பில் கூறப்பட்டது போன்று உண்மையில் இறைவன் எங்களுடைய வெற்று கண்களுக்கு, மனித கண்களுக்கு புலப்படுவான் என்று கூறுகிறார். இதுதான் அவர்களுடைய கடவுள். அதாவது நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள், ஒரு பசுமையான வனாந்திரம், அதிலே கடவுள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தோற்றத்தை நீங்கள் உற்று பார்க்கின்ற போது அவர் சடாமுடியுடன் இருக்கிறார், கொண்டை வைத்திருக்கிறார், அவருக்கு தாடி கிடையாது, அரும்பு மீசை, ஒரு இளைஞன். இது சரியாக சிவபெருமானின் தோற்றம்தான். நீங்கள் சிவபெருமானின் தோற்றத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். பசுமையான வனாந்திரத்தில் அமர்ந்து கொண்டு இருப்பார், அவருக்கு தடச்ச முடி இருக்கும், உச்சியில் கொண்டை இருக்கும், தாடி இருக்காது. நன்றாக பாருங்கள், தாடி இருக்காது, மீசையும் இருக்காது, அது அரும்பு மீசையாக இருக்கும். ஒரு இளைஞனுடைய தோற்றம். இவர்களுடைய ரப், வஹாபிகளுடைய இந்த கடவுள் சிவபெருமான் தான் என்று அடித்து சொல்ல முடியும் என்ற அளவுக்கு இப்னு தைமியா அந்த கருத்தை மிக பலமாக பதிவு செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் இப்னு தைமியாவின் கருத்தை இவர்கள் வெளியில் சொல்லுவது கிடையாது. இப்னு தைமியாவின் பல கருத்துக்கள் இருக்கிறது, அவர்கள் வெளியில் சொல்ல அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள். அதை சொல்லாமல் தான் மற்ற இஸ்லாமிய பிரிவுகள் கொண்டிருக்கின்ற சிந்தனையை தவறென்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு மாற்றீடான தன்னுடைய கடவுள் கொள்கையை அவர்கள் சொல்லவில்லை. அதை சொன்னால் அவர்களுடைய அந்த இருண்ட பகுதி வெளிச்சத்துக்கு வந்துவிடும். எனவே வஹாபிசம் மிகவும் பாரதூரமான சிந்தனா ரீதியான, சரிவு ரீதியான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. இதன் பின்புலத்தில் இருப்பது யூத சிந்தனைகள் தான். யூதர்களோடு அவர்கள் கொண்டிருக்கின்ற நட்புறவுகள் இப்போது அவர்களுடைய மத சிந்தனைக்குள் வந்திருப்பதை பார்க்கிறோம். 2010ஆம் ஆண்டு அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தினால் ஒரு மாநாடு நடாத்தப்பட்டது. அல் வஹாபியத்து ஹசருன் அலல் இஸ்லாம் வல் ஆலம், இஸ்லாத்திற்கும் உலகத்துக்கும் வஹாபிசம் ஒரு ஆபத்து என்கின்ற தலைப்பில் அந்த மாநாடு நடந்திருந்தது. அதிலே அவர்கள் கூறுகின்ற மிக முக்கியமான ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், இந்த வஹாபிசம் எவ்வாறு யூத பின்புலத்தில் இருந்து வந்தது, எவ்வாறு சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் இதனை போஷித்து வளர்க்கின்றது, அதனால் முஸ்லிம்களுக்கும் உலக நாடுகளுக்கும் உலக மக்களுக்கும் எந்த அளவு அது அச்சுறுத்தலாக மாறியிருக்கின்றது என்கின்ற விடயங்களை அவர்கள் 7 ஆய்வு கட்டுரைகள் நூடாக அவர்கள் அந்த ஆய்வை மாநாட்டை நடாத்தி 3 முக்கியமான முடிவுகளை கொண்டு வருகிறார்கள். ஒன்று, வஹாபிசம் என்பது அது ஒரு தனியொரு மதம், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய ஒரு மதம் என்கின்ற ஒரு பிரகடனத்தை அவர்கள் செய்திருந்தார்கள். அது தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சிந்தனை போக்கு, ஏனைய இஸ்லாமிய இயக்கங்களை காவிர்கள் என்று பட்டம் கட்டி அவர்களை கொலை செய்ய தூண்டுகின்ற சிந்தனை போக்கு என்று சொல்லியிருந்தார்கள். அதே போன்று இந்த வஹாபிசத்தை வைத்து எவ்வாறு அமெரிக்கா உலக நாடுகளை அச்சுறுத்தவும் அவர்களை ஆக்கிரமிக்கவும் அதை பயன்படுத்துகின்றது என்பதையும் அவர்கள் எச்சரித்திருந்தார்கள். அதே போன்று அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் வஹாபிசம் ஊடுருவதை தடுக்க வேண்டும், அதே போன்று வஹாபிசத்துக்கு எதிரான முன்னெடுப்புகளை இந்த அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம் கையாள வேண்டும், அதனை தொடங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் அந்த மாநாட்டில் விடப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே வஹாபிசம் என்பது மிக ஆபத்தான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. அந்த வஹாபிசம் பாகிஸ்தானில், இந்தியாவில், ஆப்கானிஸ்தானில் அல்லது ஈராக்கில், பஹ்ரைனில், சவுதியில் ஏனைய இஸ்லாமிய இயக்கங்களுக்கு எதிராக மேற்கொண்ட அந்த படுகொலைகள், குண்டுவெடிப்புகள்
இவைகளெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான ஒரு நிலை எகிப்திலும் வரக்கூடாது என்கின்ற முன்னெச்சரிக்கை அவர்கள் 2010 அவர்கள் ஒரு மாநாட்டு அறிக்கையில் வெளியிட்டிருந்தார்கள். அதே நேரம் நாங்கள் பார்க்கிறோம் 2019 அது இலங்கையில் நிகழ்ந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வஹாபிசம் எவ்வாறு ஈஸ்டர் தாக்குதலின் ஊடாக கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு எதிராக மாறி இருந்தது, யூத நேசத்தின் விளைவு அது கிறிஸ்தவர்களை பகைவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதை அது வெளிப்படுத்தி காட்டியது. ஆனால் திருக்குர்ஆன் கூறுகிறது, சூரா மாயிதா 82வது வசனத்தில், யூதர்களை நீங்கள் உங்களுக்கு மிகவும் பகைவர்களாக பார்ப்பீர்கள், ஆனால் வல தஜிதன்ன அக்ரபஹும் மவத்தத்தன் லில்லதீன ஆமனு அல்லதீன காலு இன்னா நஸாரா, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை உங்களுக்கு மிக நட்பால், அன்பால், நேசத்தால் நெருக்கமானவர்களாக நீங்கள் காண்பீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனம் கூறுகிறது. ஆனால் வஹாபிகள் அவர்களை, அந்த அப்பாவிகளை மிக கொடூரமாக கொண்டு குவித்த காட்சிகளை நாங்கள் இந்த தேசத்திலும் பார்த்தோம். எனவே வஹாபிசம் குறித்து இந்த சமுதாயம் மிக முன்னெச்சரிப்போடு நடக்க வேண்டும். தங்களுடைய இளைஞர்களை அந்த சிந்தனையில் வீழ்ந்து விடாமல் தடுத்துக் கொள்வதற்கான சிந்தனை முகாம்களை தேடி அவர்கள் செல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இந்த வகையில் இந்த நாட்டில் ஷியா இஸ்லாம் என்று சொல்வது உலக முஸ்லிம்களுக்கு, உலக மக்களுக்கு, முஸ்லிம் அல்லாத மனிதர்களுக்கு கூட ஒரு அரணாக இருக்கும். வஹாபிசத்துக்கு எதிரான தன்னுடைய தெளிவான நிலைப்பாட்டில் ஷியா சமூகம், உலகளாவிய ஷியா சமூகம் மிக தெளிவாகவே இருந்து வருவதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஸைனா கல் கௌதர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.